அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொளியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நில உடைமை மேம்பாட்டு திட்டம் பார்த்தோம், நத்தம் நிலவரி திட்டம் பார்த்தோம், பட்டா புத்தக விபரக்குறிப்பு விதிகள் பார்த்தோம், பட்டா பாஸ்புக் சட்டம் பார்த்தோம். இப்ப இந்த சட்டத்தெல்லாம் வச்சு ஒரு நபர் பெயர்ல தவறான பட்டா தாசில்தார் வழங்கிட்டார். அந்த பட்டாவை எப்படி ரத்து செய்வது, தவறுதலாக வழங்கிய தாசில்தார் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க வைப்பது என்பதற்கான மனு எழுதும் முறையை நம்ம பார்ப்போம். இப்ப மனு எழுதுற மேல தலைப்புல தெளிவா கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மனுவை யாருக்கு எழுதுறோம்னா கோட்டாட்சியருக்கு எழுதுறோம். அப்ப அந்த மனுல ஹெட்டிங்ல என்ன கொடுக்குறீங்க, பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 கீழ் தவறுதலாக வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய வேண்டியும் தவறுதலாக பட்டா வழங்கிய அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது தொடர்பாக புகார் மனு. இந்த ஹெட்டிங் தெளிவு, அதாவது உப்பில்லா பண்டம் குப்பைக்கே விடுவாங்க. அது மாதிரி ஒரு தலைப்பு இல்லாத மனு குப்பை தொட்டிக்கு தான் போகும். தலைப்பு இல்லாம எந்த மனுவுமே எழுதாதீங்க. அப்படி தலைப்பு இருக்கு தெரிய வச்சு எழுதணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம எது சம்பந்தமாக எழுதுறோமோ அது சம்பந்தமான அந்த சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப தலைப்பு எழுதியாச்சு. அனுப்புனர் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது. அனுப்புனர் அப்படிங்கிறது ஒரு உறவு முறையை குறிக்கும். ஒரு அப்பா மகன் இல்ல ஒரு நண்பர்களுக்கு எழுதுறத அனுப்புனர். இங்க நான் மனு கொடுக்கிறேன், அப்ப மனு தாரேன், அப்ப மனுதாரர் தான் இருக்கணும். மனுதாரர் உங்களுடைய பெயர் முகவரி இருக்கணும். ரெண்டாவது பெறுநர் இருக்கணும் கட்டாயம். பெறுநர் வருவாய் கோட்டாட்சியர்னு இருந்தா போதும், உயர்திரு வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு இருக்கக்கூடாது. காரணம் என்ன தெரியுங்களா, ஒரு பதவிக்கு முன்பு அவர்களை உயர்திரு திருமதி அப்படின்னு குறிப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த உயர்திரு திருமதி அப்படிங்கிறது திரு உயர்திரு இதெல்லாம் ஒரு உயிருள்ள பொருள்களுக்கு குறிப்பிடணும். அப்போ ஒரு பெயருக்கு தான் குறிப்பிடணும். இப்ப ஒரு சதீஷ்குமார் அப்படின்னா உயர்திரு சதீஷ்குமார். இப்ப வேற ஒரு முனியசாமி அப்படின்னா உயர்திரு முனியசாமி, திரு முனியசாமின்னு சொல்லலாம். பெயருக்கு முன்னாடி குறிப்பிடணும், பதவிக்கு முன்னாடி கட்டாயம் குறிப்பிடக்கூடாது. ஏன்னா உயர்திரு அப்படி குறிப்பிடுறீங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் அலுவலரா இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க, அவர் ஆணோ பெண்ணோ நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த உயர்திரு அப்படிங்கிறத குறிப்பிடாதீங்க. ரெண்டாவது அவங்களுடைய வருவாய் கோட்டாட்சி எந்த கோட்டமும் குறிப்பிட்டுருங்க. பொருள் கட்டாயம் குறிப்பிடுங்க. பொருள் என்னன்னா, அந்த மாவட்டம் வருவாய் கோட்டம் தாலுகா அலுவலகத்தில் இந்த புல எண்ணை குறிப்பிடுங்க. இந்த புல எண்ணில் தவறுதலாக தகுதியற்ற நபருக்கு பட்டா வழங்கி இருப்பதை ரத்து செய்ய வேண்டி மனு. ரெண்டாவது பார்வை. பார்வை 1 அந்த சர்வே நம்பரை குறிப்பிடுங்க. பார்வை 2 அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அந்த நிலத்துல, இல்ல என்னுடைய தகப்பனாருடைய வாரிசு அடிப்படையில எனக்கு வரணும், ஆனா எங்க அண்ணன் மாத்திட்டாரு, இல்ல பக்கத்துல நிலத்துக்காரே மாத்திட்டான், ஆனா பத்திரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதுக்கான ஆவணத்தை என்ன குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு அது கீழே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஐயா வணக்கம் அப்படிம்பீங்க. இந்த ஐயா வணக்கமே இருக்கக்கூடாது. வணக்கம் அப்படிங்கிறது, நான் ஒரு நபரை பார்த்து வணக்கம் அப்படின்னு சொன்னா அவர் பதிலுக்கு எனக்கு வணக்கம்னு சொல்லணும். நான் வணக்கம்னு கடிதத்துல எழுதி அனுப்புனா அவர் பதிலுக்கு வணக்கம்னு கடிதத்துல எழுதக்கூடாது, எழுதி அனுப்ப முடியாது. நேருக்கு நேர பார்த்து கொள்ளும் போது பரிமாறக்கூடியதுதான் வணக்கம். அதனால இந்த வணக்கம்னு இருக்கக்கூடாது. நேரடியாக வருவாய் அலுவலர் அவர்களுக்கு அப்படின்னு போட்டு கீழே என்ன எழுதுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தாசில்தாரின் பட்டா மாற்றம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 14 மற்றும் 21 கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு முரணானது. தாசில்தார் அந்த பட்டா மாற்றம் செஞ்சிருக்காருல, இது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் வகுத்துரைக்கப்பட்ட பிரிவு 14 மற்றும் 21க்கு முரண்பாடா இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அந்த பிரிவு 14 இந்திய அரசியலமைப்பு சாசனமும் இங்கதான் வருது. பிரிவு 14 21 என்ன சொல்லுது, பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நபருக்கும் சம உரிமை வழங்கவும் பாதுகாப்பு வழங்கவும் மறுக்கவோ பாகுபாடு காட்டவோ கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற பட்சத்துல
என்னுடைய உரிமையை பறிச்சு இன்னொரு கொடுத்துட்டாரு தாசில்தார். ரெண்டாவது 21 என்ன சொல்லுது சட்டப்பிரிவு, அது என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டவாறு மனுதாரர்களையும் மற்றவர்களையும் விசாரணை செய்யணும் அரசு அலுவலர்கள் அப்படிங்குது. அப்ப இங்க விசாரணை பண்ணிருக்காரா தாசில்தார்? விசாரணை பண்ணியிருந்தானா நம்மளுடைய இடத்தை இன்னொருத்தருக்கு பட்டா கொடுத்திருப்பாரா? கொடுத்திருக்க முடியாது. அப்ப இது ரெண்டுக்கும் எதிராக செயல்பட்டு இருக்காரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றோம்னு பாருங்க. இப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 14 மற்றும் 21 கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின்படி பட்டா மாற்றம் செய்வதற்கு முன் ஏற்கனவே கூட்டுப்பட்டாவில் இல்லை ஏற்கனவே ஆவணத்தின் அடிப்படையில் உரிமையுள்ள எனக்கு எந்த ஒரு நீதிக்கு உட்பட்டு அறிவிப்பு கொடுக்காமலும் வாய்ப்பு அளிக்காமல் எந்தரப்பு வாதத்தை சொல்வதற்கு வாய்ப்பு அளிக்காமலும் எந்தரப்பு வாதத்தை கேட்காமலும் பட்டா மாற்றம் செய்தது சட்டப்படி தவறாகும், சட்டப்படி குற்றமாகும். இதை நம்ம மெயினா இது ரெண்டாவது பாயிண்டா வைக்கிறோம். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 375 இந்த 375 படி தாசில்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வகுத்துரைக்கப்பட்டுள்ள சந்ததிகளை மதிக்காமல் சட்டத்தை மதிக்காமல் பட்டா மாற்றம் செய்துள்ளார். இந்த 375 என்ன சொல்லுதுன்னா, வருவாய்த்துறை நீதித்துறை இந்த துறைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க நீதிக்கு உட்பட்டு நடந்திருக்காரா தாசில்தாரு? நடக்கல. அப்ப அடுத்த ஆட்சேபனை பாயிண்ட் என்ன சொல்றோம்னா, ஒரு பட்டா மாற்றம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வருவாய் நிலை ஆணையன் 31 அந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அதுலயும் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வருவாய் நிலையான 31 பின்பற்றி பட்டா மாற்றம் செய்யணும்னு சொல்லுது. நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள ஒரு வீடியோல பார்த்தோம். அரசாணையன் 210 பட்டா மாற்றத்துக்கு எப்படி விசாரணை பண்ணணும், எப்படி பட்டா மாற்றம் செய்யணும், என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய வருவாய் நிலை ஆணையன் 31 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தாசில்தார் பின்பற்றி நடக்கவில்லை, வட்டாட்சியர் பின்பற்றி பட்டா மாற்றம் செய்யவில்லை. அடுத்து பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 மற்றும் தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு விதிகள் 1987 கூறப்பட்டுள்ள நடைமுறைகளை தாசில்தார் இந்த ரெண்டுமே எதுக்குன்னா, ஒரு பட்டா எப்படி வழங்கணும், பட்டா எப்படி மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த சட்டமே இருக்கு. அப்ப இந்த சட்டத்தை மதிக்காமல், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல், இந்த சட்டத்தை துளியளவும் பின்பற்றாமல் ஒரு தாசில்தார் பட்டா மாற்றம் செஞ்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. இப்ப இதுல அந்த பாயிண்ட கொண்டு வரோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஏற்கனவே பட்டா பதிவு புத்தக சட்டத்துல பார்த்தோம், பிரிவு 3 உட்பிரிவு 7ன்னு பார்த்தோம். அது என்ன சொல்லுச்சு? தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 3 உட்பிரிவு 7 படி நிலத்தின் அக்கறை கொண்டுள்ள எனக்கு மேல்முறையீடு செய்ய என் தரப்பு வாதத்தை எடுத்து வைக்க நான் முறையீடு செய்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படவில்லை, எனக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. அப்ப அந்த பிரிவு தெளிவா சொல்லுது. தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் அந்த 3 உட்பிரிவு 7 என்ன சொல்லுதுன்னா, யார் நிலத்தில் அக்கறை கொண்டுள்ளவர் இருக்காங்களோ, இப்ப ஒரு வாரிசு இருக்கிறாங்க, வாரிசு அடிப்படையில ஒருத்தர் இறந்துறாரு, அவங்களுடைய சொத்தை 4 வாரிசு இருக்காங்கன்னா 4 பேர்ட்டையும் கேட்கணும் பட்டா மாற்றம். ஒருத்தர் பட்டா மாற்றம் தெரியும், எல்லாரும் வெளியூர்ல இருப்பாங்க, ஒருத்தர் உள்ளூர்ல இருப்பாரு. அவர் பட்டா மாற்றத்துக்காக அப்ளை பண்ணாருன்னா மத்த இருக்கக்கூடிய எல்லார்ட்டையுமே கேட்கணும். கேட்காம ஒருத்தர் பேருக்கு மாற்றம் செய்யக்கூடாது காசு வாங்கிட்டு, அது மிகப்பெரிய தவறு. அதுக்கடுத்து பாருங்க, தமிழ்நாடு பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 7 தெளிவா சொல்லிட்டு இருக்கு. ஒரு பட்டா மாற்றம் செய்யணும்னா தாசில்தார் என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றணும்னு, அந்த நடைமுறைகளை இந்த பட்டா மாற்றத்தில் பின்பற்றவில்லைன்னு எழுதணும். அதுக்கு அடுத்த பாயிண்ட், தமிழ்நாடு பட்டா விவரக்குறிப்பு புத்தக விதிகள் 1987 விதி எண் 3 உட்பிரிவு 1 சம்பந்தப்பட்ட கிராமத்தில் பட்டா மாற்றம் குறித்து அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அந்த அறிவிப்பு எப்படி கொடுக்கணும்னா, படிவம் 1 அந்த வெளியில இருக்கிற விஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்தில் தகவல் பலகையில ஒட்டணும் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட், இந்த பட்டா மாற்றத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் பரிந்துரை செய்வார்ல, அப்ப அந்த கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் நிலை ஆணையன் மற்றும் கிராம நிர்வாக நடைமுறை நூல்னு ஒண்ணு இருக்கு, அவர் எப்படி நடக்கணும், அந்த நடைமுறை நூல் ஆகியவற்றை கூறப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்றணும். பின்பற்றாமல்
பட்டா மாற்றத்திற்கு பரிந்துரை செய்வதற்கு சட்டப்படி குற்றம். அவரு அந்த கிராம நிர்வாக நடைமுறை நூல் வருவாய் நிலை ஆணையனை பின்பற்றாமல் அவரு பரிந்துரை செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து இத்தகைய செயலானது இயற்கை நீதிக்கு புறம்பாகவும் சட்டவிரோதமாகவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு தாசில்தார்னு சொல்றோம். இதுதான் இந்த ஆட்சேபனை மனு. இது சம்பந்தமான மனுவை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம், எல்லாரும் பயன்படுத்தி. மேலும் ஒரு ஹிண்ட்னு வச்சுக்கிருவோம், ஒரு குறிப்பு. பட்டா மாறுதல் தொடர்பான பதிவேடுகள் கட்டாயம் வட்டாட்சியர் அலுவலகத்துல பராமரிக்கப்படும். நம்ம ஆர்டிஐ போடுவோம், அப்ப வட்டாட்சியர் என்ன சொல்லுவாருன்னா, எங்க இதுல வந்து எந்த விதமான கணக்கும் கிடையாது, அது தர முடியாது அப்படிம்பார். தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. வட்ட கணக்கு எண் 3 அப்படிங்கிற அந்த புத்தகத்துல பட்டா மாறுதல் தொடர்பான அனைத்து தகவல்களும் அதுல எழுதி வச்சிருப்பாங்க. 2வது, இந்த புலையன் தொடர்பான ஏற்படும் தவறுகளை, அந்த மேப்பு அளவு கம்மியா இருக்கு, பட்டாவுல அளவு அதிகமா இருக்கு, பத்திரத்துல ஒரு அளவு இருக்கு, பட்டாவுல ஒரு அளவு இருக்கு, வரைபடத்துல ஒரு அளவு இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு கோட்டாட்சியருக்கு மனு அனுப்பணும். 2வது ஒரு விஷயம் பாருங்க, ஒரு நிலத்தை வந்து அளக்கிறதுக்கு பணம் கட்டியிருந்தோம், அந்த பணத்தை கட்டினதுக்கு அப்புறம் வந்து அளந்துட்டு போயிருந்தாங்க. அளக்கிறதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். அளந்துட்டு போனதுக்கு அப்புறமும் என்ன அளந்தோம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நில அளவைகள் சட்டம் 1923 தெளிவா குறிப்பிட்டிருக்கு. நம்ம நில அளவைகள் சட்டம் அடுத்த ஒரு வீடியோல கட்டாயம் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, பட்டா மாற்றம் குறித்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், அரசாணை 31 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பட்டா எப்படியெல்லாம் நீங்க வந்து விசாரணை பண்ணணும், எப்படி நீங்க பட்டா கொடுக்கணும் என்னங்கிற. அதுக்கடுத்து ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பத்திற்கு 15 ஏக்கர் வரைக்கும் நிலத்தை வச்சு கொள்ளலாம். 15 ஏக்கருக்கு மேல வச்சுக்கிற கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் 1961 படி அதை அரசு எடுத்துக்கொள்ளும். 15 ஏக்கர் வரைக்கும் ஒருத்தர் வச்சுக்கலாம் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க. அதுக்கடுத்து ஒப்படைப்பு. இப்ப எங்க ஊர்ல ஒருத்தருக்கு ஒரு பட்டா வந்து ஒப்படைப்பு பட்டா கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்தாங்க, அவருக்கு தகுதியான நபரா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒப்படைப்பு பட்டா எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், வட்டாட்சியர் அலுவலகத்துல வட்டப்பதிவேடு டி என்கிற கணக்கு புத்தகத்துல யாருக்கு கொடுத்திருக்கோம் என்ன ஏதுங்கிறது அந்த ஒப்படைப்பு பட்டா சம்பந்தமா எழுதி வச்சிருப்பாங்க. 2வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல ஒரு ஆக்கிரமிப்பு பண்றாங்க. வருவாய்த்துறையில சொல்றோம், இப்ப புதுசா ஆக்கிரமிப்பு வீடு கட்டுறாங்க, இல்ல ஒரு குடிசை போட்டு இருக்கிறாங்க. வருவாய்த்துறை வந்து சொன்ன உடனே சரி போங்க நாங்க நோட்டீஸ் அனுப்புறோம் அப்படிங்க. கட்டாயம் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. புதிதாக ஒரு ஆக்கிரமிப்பை யாரு செய்தாலும் நோட்டீஸ் அனுப்பாமல் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படிங்கறதான் ஆக்கிரமிப்பு சட்டம், ஆக்கிரமணை சட்டம் 1905 பிரிவு 6 உட்பிரிவு 2 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. புதிதாக பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் யாராவது புதிதாக ஆக்கிரமிப்பு செய்தால் நோட்டீஸ் வழங்காமல் வருவாய்த்துறை ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, அரசு நிலங்களை ஒப்படைப்பு செய்வதற்காக, அரசு நிலம் யாருக்காச்சும் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க ஒப்படைப்பு செய்யறாங்க அப்படின்னா அறிக்கை வழங்கணும்னு சொல்றாங்க. எங்க ஊர்ல வந்து ஒருத்தருக்கு அரசு நிலத்தை வந்து ஒப்படைப்பு செய்யறாங்க அப்படின்னா ஊர்ல அந்த கிராம நிர்வாக அலுவலகத்துல அந்த அறிக்கையை ஒட்டணும், சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் அறிக்கை கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட். அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம ஆட்சேபனை மனு, பட்டா ரத்து மனு சொன்ன பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். தேவைப்படும் நபர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல போய் எடுத்துக்கோங்க. நன்றி. நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி, மாற்றுத்திறன் நோக்கி அமைப்பு.